சமீபத்தில் கூலி சாங்ஸு ரிலீஸ் ஆனது. இந்த சாங்ஸுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெரும்பாலான சாங்ஸு நல்லா இருக்குது. கூலி ட்ரெய்லரும் சமீபத்தில் வெளியானது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லருக்கு பிறகு இதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ரஜினிகாந்த், சத்யராஜ், சௌபின் ஷாபீர் இந்த 3 கேரக்டர்ஸுமே ஆக்டிங்கில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 கேரக்டர்ஸுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோஷியல் மீடியாஸில் அந்த ட்ரெய்லர் பற்றி தான் சமீபத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. கூலி ட்ரெய்லரு. இந்த கூலி ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அதுக்கு அடுத்தது இந்த படத்துக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. ரன் டைமு 2 hours 50 minutes. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும். லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே தளபதி வச்சு மாஸ்டர், லியோ அப்படின்னு இண்டஸ்ட்ரி படங்களாக கொடுத்தவர். அதே போல் பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்துருக்காரு. மற்ற ஆக்டர்ஸை வச்சு டைரக்ஷன் பண்ணுது. அதனால் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய நடிகரும் இருக்கார் இந்த படத்தில். படத்துக்கான ரிப்போர்ட் என்ன வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணோம் பெரிய அளவுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தேவரகொண்டாவுடைய கிங்டம் படத்துக்கான 2 நாட்கள் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனை 53 கோடி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அபிஷியலாக எம்எஸ் பாஸ்கருடைய கிராண்ட் ஃபாதர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. பிராங்க் ஸ்டார் ராகுல் இந்த படத்துக்கான ரைட்டன் மற்றும் டைரக்ஷனு. இந்திரா படம் சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 22 தர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலாக இதயம் முரளிலிருந்து நியூ போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. விமலுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் வடம். இந்த படம் ரூரல் என்டர்டெய்னர். அஜித்துடைய AK-64 ஷூட்டிங்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி ஜனவரியில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாத இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதத்திலே வெளியாகும். செகண்ட் ஹாஃபில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அந்த படம் தெரஸில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஷூட்டிங்கு இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் முடிகிறதும் சரி, அதே போல் ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி. இந்த படத்தை பற்றின நியூஸ் விரிவாக சொல்கிறேன் ஒரு வீடியோவில். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ரோமியோ பிக்சர்ஸு தயாரிக்க போகிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு. இந்த மாதமாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் ரசிகர்கள் ரொம்பவே காத்துட்ருக்காங்க அந்த படத்துக்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி.